ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 9வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 8 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ பிறகு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்து அந்த ஜூனியரோட குரூப்போட 6th ஃப்ளோருக்கு வந்துட்டு போறதுக்கு வந்துட்டு போயிருந்திருப்பான். அங்க என்னென்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு மறைமுக வில்லன் மாதிரி ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணும் அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு விஷயமே பேசிட்டு இருக்கோம்ல, அவங்கள தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கிறது டிராகனோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு ஃபேட்டலான காயம் வந்துட்டு இருக்கு. அவன் 5 நாள்ல ரெக்கவர் ஆயிருவான். அப்படிங்கிறப்ப அந்த பாஸ் ரெண்டு ஹவு பெத்தட்டிக், அவன் எப்படி ஒரு டிராகனோட வம்சாவளின்னு சொல்லிப்பான். அந்த பிளட் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம அப்படியே சுத்தி கொஞ்சம் போயிட முடியாதா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு அது பாசிபிள் தான். பட் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஏன்ஷியன் டிராகன்ஸ் எல்லாமே டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறது அப்போ ஒரு ஏன்ஷியன் டிராகன் இப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் வில்லன் மாதிரி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருந்துட்டு நீ வந்து பயப்பட தேவையே இல்லை. இந்த ஜெய்சால இருக்கிற எல்லாருமே ஏன்ஷியன் டிராகன்ஸ் வந்து ஸ்லோவா தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் வச்சிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம சுத்தி வளைச்ச போனோம்னா எப்படியா ஆகும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 3 மாசமாச்சும் ஆகும். அப்படிங்கிறப்ப நீ மட்டும் போனா அப்படின்னு கேட்க 2 வாரம் மட்டும் போதும் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஆல்ரைட், டிராகன் வந்துட்டு யூஸ்லெஸ் அப்படிங்கறனால நீயே போயிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கோ, இம்போஸ்டர் ரிக்ஷாஷா அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ரிக்ஷாஷா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ ஒரு லாபிரிந்த் வழியா போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் போயிருப்பானுங்க. மத்த இடத்துல மான்ஸ்டர் இருக்குண்டு அங்க போனா அவங்க அந்த லாபிரிந்தோட ஓனர் ரூமுக்கு வந்து போறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த லாபிரிந்துக்குள்ள வந்து ஃபியூவர் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல எந்த ஒரு பீஸ்டும் இல்ல, டிராப்பும் இல்ல. அப்படிங்கிறப்ப அந்த சான்சிக் அப்படிங்கிறவரு இது வந்துட்டு கிரேட் வார்ல அபேண்டன் பட்ட ஒரு லாபிரிந்த், அதனால இது எம்டியா இருக்குது. மேப்லயுமே இந்த இடத்துல எதுவும் ஒர்த்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மேப்பா அப்படி கேட்க, ஆமா லாபிரிந்த் ஷாப்பிங் மால்ல வந்துட்டு இதை வித்துட்டு இருப்பாங்க தெரியாதா, அப்பர் ஃப்ளோர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த இடத்துல மேப் இருக்கும். பட் மிலிட்டரி கிட்ட மிடில் ஃபோர்ஸ் மேப்புமே இருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ டிக்கேடா இந்த இடத்த வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே இந்த மேப்பை வாங்கி என்னோட சிங்க்ரைசேஷனோட ஒன்னா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப சான்சிக்கு ரெண்டு இன்னைக்கு நைட்டு இங்கதான் வந்துட்டு கேம்ப் போட போறோம். ஹுய்ஜோனும் யுங்கோவும் எக்ஸ்ப்ளோரர்ஸை கூட்டிட்டு போயிட்டு மோசர் சென்சார்ஸ் அட்வைஸை வந்துட்டு என்ட்ரன்ஸ்ல வந்து செட்டப் பண்ணுங்க, மத்தவங்க எல்லாருமே கேம்ப் போடுங்க, எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் என்கிட்ட எந்த வேலையுமே சொல்லல அப்படிங்கிறப்ப ஜூனியர் ரெண்டு நான் தான் சொன்னேன்ல, நீங்க வந்துட்டு உங்களோட எனர்ஜி வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கணும், இங்க இருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்க நீங்க தான். சோ அதனால டீம் வந்து உங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஏன் நீங்க போயிட்டு அந்த ஓனர் ரூமை வந்துட்டு பார்க்க கூடாது? இந்த லாபிரிந்த ரூல் பண்ண டியூடோட இடம் அது. மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த இடத்துல கிங் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோட சிஸ்டம்ல அவனுக்குள்ள ஒரு பாராசைட் போச்சு இல்லையா, அதோட பவர் ரிடக்ஷனை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றதா வருது. அதனால மறுபடியும் என்னோட கண் அப்படி மாறப்ப வலிக்குது. மிஸ்டர் ஜின்னு நல்லா தானே இருக்கீங்க, மறுபடியும் அந்த ஐ டிசீஸா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆமா, பட் கடைசி தடவை மாதிரி ரொம்ப பேடா இல்ல, இருந்தாலும் எதுக்கும் யாருமே பக்கத்துல வராம கொஞ்சம் பாத்துக்கிறியா, பார்த்தா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துல இருக்கிற என்னோட பேனலை வந்துட்டு பார்க்க கூடாது, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பெயினும் இல்ல, போன தடவை இந்த மாதிரி எந்த ஒரு அப்நார்மலும் இல்ல, காமா இருக்கு, என்னோட விஷன் தான் கொஞ்சம் வியர்டா இருக்கு. அப்படிங்கிறப்பவே அந்த ஆல்டர்ல வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு என்னமோ ஒண்ணு தெரியுது. சாதாரண கல்லான அவனை போய் பார்க்க முடியல. இப்போ என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டவுன் ஜம்ப் மாதிரியான விஷயம் இருக்கு ஹீரோவோட சிஸ்டம்ல. அது வந்து ஒரு லாபிரிந்தோட ஃபிராக்மெண்ட், டஞ்சனோட எனர்ஜிக்கு எக்ஸ்போஸ் ஆன ஃபிராக்மெண்ட் தான் அது. ரொம்ப நாளா இது வந்துட்டு ரொம்ப ஓல்டு தான், பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வருது. இதுக்கும் ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கும் போல, பட் இது டவுன் ஜம்மா இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்பயே அவனோட அந்த பாராசைட் கண் இருக்குல்ல, அதோட டிடெக்ஷன் எபிலிட்டி வந்துட்டு இன்னும் பெரிய இடத்துக்கு வந்துட்டு பரவுது. அப்ப பாக்குறப்ப அந்த இடத்துல இன்னும் நிறைய வந்துட்டு மின்னுது. ஹீரோ வந்துட்டு இது எல்லாமே டவுன் ஜம்மா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஹீரோவோட நாகா லாபிரிந்துக்கு போனா அங்க மறுபடியும் அவ குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஒரு நாகா ஒர்க்கர்ன்ட்டு, ஹே என்ன சும்மா எக்யூப்மெண்ட் ஹோல்டு பண்ணி வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க, நம்மளோட அட்டெண்டன்ட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு கேட்க, இன்னொரு நாகா ஒர்க்கர்ன்ட்டு அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாமே பண்ணத சொல்றா. அதாவது நம்ம ஹீரோ போனதுனால வருத்தப்பட்டது, ஹீரோவோட ஞாபகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு ரூம் கட்டினது, அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த கிரீன் கலர் ஒர்க்கர் வந்துட்டு சோ மாஸ்டருக்காக டெடிகேட் பண்ணி ஒரு ரூம் உருவாக்குனதுக்கு எக்ஸைட்டடா இருந்துட்டு, சோ மாஸ்டரோட பர்மிஷன் இல்லாம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குற்ற உணர்ச்சியில இருக்காங்களா? சோ அப்படின்னா அவங்களுக்காக ஒரு ரூம் கட்டி கொடுக்க சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. நம்மளுக்கு 2 பேத்துக்குமே வந்துட்டு ரூம் உருவாக்கி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி இருக்காங்க, நம்மளோட ஹையர் ஸ்டேட்டஸ் இருக்கு. சோ நம்மள மாதிரி நெஸ்ட்ல அவங்க கூட ஸ்லீப் பண்ணா அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. ஆமா பின்னாடி என்ன படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, பின்னாடி அந்த டாமினிக் தான் வந்துட்டு எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க ஜூனியர் நம்ம ஹீரோ பட்டு உங்களை பார்க்க கொஞ்சம் டயர்டா இருக்கு, பட் நல்ல மூட்ல இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்லையே, லாஸ்ட் நைட் கரெக்டா தூக்கம் இல்லாதனால நான் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன், ரொம்ப மோசமா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அங்க கிடைச்ச நிறைய டவுன் ஜெம் இருந்துட்டு
சின்னதாவும் லோ குவாலிட்டிலயும் இருந்துச்சு. பட் நைட் டைம் மறைஞ்சு போயிட்டு அங்க நெறைய டவுன் ஜம்ப்ஸ வந்துட்டு எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம நான் இதுவரைக்கும் செக் பண்ணாத பார்ட்ஸயுமே என்னோட மேப்ல மார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்த தடவ வந்துட்டு இங்க இருக்கிற டவுன் ஜம்ப்லாம் எடுத்துட்டு போயிரலாம். எல்லாத்துக்குமே அந்த பாராசைடுக்கு தான் நான் திரும்பி சொல்லணும். எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு இப்ப நிறைவேறின மாரி இருக்கு. அப்படிங்கிறப்ப டஞ்சன் பேபிஸ் எல்லாத்தையுமே முன்னாடி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வரப்ப ஹீரோ வந்துட்டு ஒருவேளை ஏதாச்சும் பீஸ்டா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். அப்ப சான்ஸிக்கு இருந்து அந்த கார்னரை தாண்டி நம்ம போக வேண்டிய எக்ஸிட் இருக்கு. பட் அவங்க மேக் பண்ற சவுண்ட வச்சு பார்க்கும்பொழுது எய்தர் பிளேட் இன்சிசர் பேட்ஸா இருக்கணும், இல்லனா 4 ஆர்ம்டு மங்க்ஸியா இருக்கணும். வொர்ஸ்ட் கேஸ் சினோரியோல அவங்க உல்ஃப் மங்கீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. 20 பேட்டும் 8 மங்கியும் இருக்கு. என்னன்னா இவங்களோட லொகேஷன் நம்பரு அவங்க சேம் ஸ்பீசிஸா இல்லையான்னு மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படிங்கிறப்ப அந்த ஹுய்ஜன் வந்துட்டு பேசாட்டு அதுங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சு அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போலாம்ல அப்படிங்கிறப்ப சான்ஸிக்கு வந்துட்டு அதுதான் இருக்கலயே ரொம்ப டேஞ்சரஸ். 2 குரூப்போட அளவுமே ரொம்ப பெருசு. மத்த பிரெடேட்டர்ஸும் நாய்ஸ்னாலையும் பிளட்னாலையும் இந்த இடத்துக்கு வந்துட்டு வரும். வொர்ஸ்ட் கேஸ் சினோரியோ நம்ம இந்த இடத்துலயே மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப துனியாங்க வந்துட்டு 6th ஃப்ளோர் வர வரைக்கும் நம்ம சண்டையை தடுக்கலாம்னு பார்த்தேன். பட் நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல போலயே அப்படிங்கிறப்ப இவங்க இருந்துட்டு அவங்க இன்னும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கல தானே. சோ அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறப்ப சான்ஸுக்கு வந்து இல்ல அவ்வளோ சிம்பிள் கிடையாது. 3rd ஃப்ளோர்ல 28 மிட் சைட் பீஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு அந்த டெரிட்டோரிக்காக சண்டை போறதுக்கு இனாஃபா நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறப்ப ஜுன்னியங்க வந்துட்டு என்ன பீஸ்ட பார்த்து பயப்படுறீங்களா? அதெல்லாம் இங்க இருக்காருல மிஸ்டர் ஜின்னுவுக்கு வெறும் பூச்சி மாதிரி. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி சரி இப்படியே பேசிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவே வராது. வாங்க போலாம். நான் அதுல பாதிய வந்துட்டு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க உல்ஃப் மங்கீஸும் இன்னொரு ஏதோ வேர் உல்ஃப் மாதிரியான ஒரு பீஸ்ட் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்குங்க. அப்ப சான்ஸிக்கு இருந்துட்டு இது ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 30 பீஸ்ட் இருக்கு. இன்னைக்கு தான் நான் சாக போறேனா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு இல்ல அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அங்க இருக்கிற நிறைய பீஸ்ட் வந்துட்டு அடிச்சு துவைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த சான்ஸ் எனக்கு இருந்துட்டு இம்பாசிபிள். ஒரே ஒரு ஹிட் இல்லையா டஞ்சன் ஃப்ளோர அதுவும் லோவர் ஃப்ளோர்ல இருக்கிற பேபிஸ்க்கு கூட அதை டேக் டவுன் பண்றதுக்கு சில மினிட்ஸ் வந்துட்டு ஆகும். எந்த லேபரின்த்ல அந்த டஞ்சன் பேபிஸ் இருந்தாங்களோ அதை பொறுத்துதான் அவங்களோட ஃபைட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது மாறும். பட் ஆப்போனன்ட் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியே அட்டாக் பண்றது அப்படிங்கிறதா மோஸ்ட் டஞ்சன் பேபிஸ் வந்து ஃபைட் பண்ற மெத்தட். பட் இவன் வந்துட்டு ஒரே ஹிட்ல எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கான். அவங்களோட வீக் பாயிண்ட வந்து கண்டுபிடிச்சு ஏம் பண்ணி அதை அடிக்கிற மாதிரி இருக்கே. அவனோட ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் ஜூனியாங்க விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அவனால எப்படி இப்படி மூவ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப ஜூனியாங்க வந்துட்டு அவரு மார்க்கஸ் லேபரின்த சேர்ந்தவர். 7th ஃப்ளோரோட டீப்பஸ்ட் பார்ட்ல சார்லட் லயன் மார்க்கஸ் லேபரின்த் இருக்குல்ல அங்க உள்ளதான். அங்க இருக்கிற நிறைய லேபரின்த்தையும் நிறைய பீஸ்டையும் தாண்டி தான் அவர் 6th ஃப்ளோருக்கு வந்தாரு. அதனாலேயே சர்வைவ் ஆகிறதுக்கு நல்லா சண்டை போற ஒரு மெத்தடை வந்துட்டு அவரு கத்துக்கிட்டாரு. 8th ஃப்ளோரோட என்ட்ரன்ஸை விட அது டீப்பான ஃப்ளோர் அப்படிங்கறனாலேயே அவர் வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படிங்கிறப்ப சான்ஸிக்கு ரெண்டு பேர் இருக்கிற லேபரின்த்ல வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. பேட்டில் பண்றதுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. சோ கண்டிப்பா நீ சொல்றதா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஜூனியர் கரண்ட் ஸ்டில் ஜின்னு இருந்துட்டு அவரோட பவர் வந்துட்டு கண்டெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியறனால தான் இந்த மாதிரி ஒரு கதை விட்டேன். இந்த மாதிரி நிறைய கதை வந்துட்டு நான் மேக்கப் பண்ணணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு சரி நம்ம ஃபூலிங் அரவுண்ட் பண்றதை நிறுத்திட்டு எல்லாருமே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் தான் நம்மள கேரி பண்ற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் நம்மளும் எஃபர்ட்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு என்னோட பாடி எக்ஸ்ட்ரீமா லைட்டா வந்துட்டு ஃபீல் ஆகுது. எனிமியோட மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எனக்கு புரியவே இல்லை. என்னோட ஃபுல் பவர்ல தான் நான் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேனா இல்ல நான் வந்துட்டு மிஸ் ஜுனியாங்க அளவுக்கு க்ளோஸா தெரியணும் அப்படிங்கிறக்க என்னோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு கம்மி பண்ணி தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். பட் எதுக்காக என்னோட ஃபுல் பவர்ல சண்டை போற மாதிரியே எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோட சிஸ்டம்ல அவனுக்குள்ள பாராசைட் இருக்கா. அதனால அவன் யூஸ் பண்ணாம வச்சிருந்த பவர் எல்லாமே ஒரு லோ டிகிரி வரைக்கும் ஆக்டிவேட் ஆயிரும். அந்த பவரை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகிற விதமும் இருந்துட்டு மாறுபடும். சோ அந்த பாராசைட்னால நம்ம ஹீரோட வீக்னஸ் டிடெக்ஷன் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டிருக்கு. சோ அப்படி ஸ்ட்ரென்த் ஆகுறனால இப்ப நார்மலான வீக் பாயிண்ட் இல்லாம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயும் பார்க்க முடியுது. ஹீரோ அது என்ன அதோட ஹார்ட்டா அதோட ரிப்ஸ் எல்லாமே அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதான் பாராசைட் வந்து எனக்கு காமிக்குதா. இந்த பாராசைட்டோட எபிலிட்டி எல்லாமே நான் கண்டுபிடிக்க இது சூப்பரா இருக்குது. இப்ப இதுக்கு கொடுத்த பிரைஸ் வந்து எனக்கு சீப்பா ஃபீல் ஆகுது. இது என்ன கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. மத்தபடி இதை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி இதை நான் யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிறப்ப இந்த பாராசைட் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகும். ஏன்னா அதுக்கு நம்ம ஹீரோ தான் ஹோஸ்ட். நம்ம ஹீரோ ஹோஸ்ட் உயிரோட இருந்தா தான் அது இருக்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹீரோக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சண்டை போட்டு முடிச்சிடுறாங்க. ஜூனியாங்க இருந்துட்டு நீங்க பாதியை சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. பட் 70% சமாளிச்சிட்டீங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் அது ரொம்ப அதிகமா அப்படின்னு கேட்க இல்ல நீங்களோட எக்ஸ்ப்ளோரேஷனை இது வந்துட்டு ரொம்ப ஈஸியா மாத்திருக்குதான். பட் உங்களோட ஸ்கில் வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் உங்களோட எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லணுமே. அதை பத்தி நினைச்சு பாருங்க. நீங்க வந்துட்டு வாரில உருவான ஒரு ஹீரோ அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ ஒரு கடவுளா மாற போறீங்க அப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ நான் வந்துட்டு கொஞ்சம் ஓவரா போயிட்டேனும். அப்படிங்கிறப்ப அந்த ஜூனியர் ரெண்டு பேட்டில் ஓவர் ஆயிடுச்சு. சீக்கிரமா போயிட்டு இங்க இருக்கிற எல்லா பீஸ்ட் கிட்டே இருக்கிற டவுன் ஜெம்ஸை வந்துட்டு எடுக்க ஆரம்பிங்க. அப்படிங்கிறப்ப சான்சிக் வந்துட்டு ஜூனியர் அப்படிங்கிறப்ப ஓ மிஸ்டர் சான்சிக் நீங்களுமே நல்லா பண்ணீங்க. அப்படிங்கிறப்ப இல்ல நமக்கு வந்துட்டு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. பக்கத்துல இன்னொரு எக்ஸ்ப்ளோரேஷன் டீம் வந்துட்டு இருக்கு. அதுவும் நம்மள விட 2 மடங்கு பெருசான சைஸ்ல அவங்க வந்துட்டு குரூப்பா பிரிஞ்சு நம்மள அப்படியே சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுனால
இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்களால டிடெக்ட் பண்ண முடியல. அவங்க மிடில் ஆஃப் த பேட்டில் இருந்து நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்படிங்கிறப்ப ஜூனியர் வந்துட்டு சீக்கிரம் சண்டைக்கு வந்துட்டு தயாராங்க. எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் அவங்களும் ஒரு பீஸ்ட் கிடையாது, நார்மல் மனுஷங்க தானே. அப்படிங்கிறப்ப ஜூனியர் இருந்துட்டு இந்த ஜெய்சர்ல பீஸ்ட மட்டும் நம்ம எனிமையா நினைக்க கூடாது. பிகாஸ் இந்த ஜெய்சர் டஞ்சன்ல சட்டம் அப்படிங்கிறதே கிடையாது. சோ மத்தவங்களோட லூட்டை வந்து திருடுறதுக்கு இது ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல 30 மிட்சைட் பீஸ்டோட உடம்புகள் வந்துட்டு கிடைக்குது. நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷன் டீமும் வந்துட்டு பேட்டில்னால ரொம்பவே டயர்ட் ஆயிருச்சு. நம்மளை விட 2 மடங்கு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் டீம் வந்துட்டு நம்மள இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லூட்டை திருட தான் வராங்க. மிஸ்டர் சான்சிக்கோட எபிலிட்டி மட்டும் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்துட்டு பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க. நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அவங்க நம்மள அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஜூனியர் வந்துட்டு நம்ம ஓடவும் முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கும். மிஸ்டர் ஜின்வு, உங்க மேலேயே நாங்க ரொம்ப டிபெண்டிங்கா இருக்கிற மாதிரி தான் இதை நான் கேட்டா இருக்கும். பட் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் மெஸ்அப் ஆச்சு அப்படின்னா உங்களால அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா, ஏன்னா உங்களுக்கு ஏதோ வரவிட மாட்டேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா சாங் ஜாங்சுல் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த ஜூனியர் வந்துட்டு நீயாடா நாயே அப்படிங்கிறப்ப, ஹே என்னப்பா இப்படி பேசுற, ரொம்ப நாளைக்கு நம்ம வந்துட்டு பாத்துக்கவே இல்ல, உன்னை பாக்குற எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஹெல் ஸ்பைடர்ஸ் எல்லாம் கடைசி டைம் வந்துட்டு மெசக்கார் பண்ணப்பட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள எந்திரிச்சு வேலைக்கு வந்துட்டீங்களா, உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைஃப் சேது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப, எதுக்கு இப்படி புல்ஷிட்டா பேசிட்டு இருக்க, உன்னோட வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறப்ப அந்த ஜாங்சுல் வந்துட்டு, ஓ எதுக்கு இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க, நாங்க லோவர் ஃப்ளோர்ஸ்க்கு போனா இந்த இடத்த பாஸ் பண்ணி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும், சரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இடத்துல நல்லதா கிடைச்சதா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு யாருவன் அப்படின்னு கேட்க, சான்சிக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுக்கு வந்துட்டு இப்ப கவர்மெண்ட்டும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் பேசிக்கா அவங்க வந்துட்டு இந்த லேபிரிந்தோட என்ட்ரன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஒரு டைனரனியை வந்துட்டு கிரியேட் பண்றவங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது கவர்மெண்ட்டுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, அந்த சான்ஸுக்கு வந்துட்டு நம்பர் கஷ்டமா தான் இருக்கும். பட் நிறைய பேர் ஆல்ரெடி அந்த அசோசியேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட்ல நிறைய பேர் அந்த அசோசியேஷன்ல தான் இருக்கிறாங்க. இந்த கைசர் பிசினஸ்ல நிறைய பணம் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கனால தான் இது இப்படி நடக்குது. அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக அந்த அசோசியேஷனை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. பட் கடைசியில் எல்லாமே பணத்துக்காக தான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கவே இல்லை அப்படின்னு இந்த பாராசைட் மூலியமா மத்தவங்களோட பவரை வந்துட்டு அவன் கணிக்கிறான். அங்க 9 டஞ்சன் பேபிஸ் இருக்கு. அந்த ஜாங்சுல இருந்துட்டு ஜூனியரோட லைட்டா பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கான். மத்தவங்க எல்லாருமே 7th ஃப்ளோர் லெவல்ல தான் இருக்காங்க. 40 எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கூட மாறவே கிடையாது. அப்படின்னா இதுக்கு இவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. நாங்க வந்துட்டு இப்போ அவங்கள ஃபைட் பண்ணோம் அப்படின்னா என் சைடுல இருக்கிற எல்லாருமே செத்துருவாங்க என்ன தவிர. ரியலி எனக்கு வந்துட்டு இவங்க பண்றது செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். மத்தவங்க எல்லாருமே ஸ்டன் ஆகிறானுங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.